ஏகாஷ் நீங்கள் பார்த்துக்கணும் கான்வெடி இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஷின்சானுடைய ஒரு மிஸ்டரியான சூப்பரான எபிசோட பற்றி நான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷின்சான் வந்து சூப்பர் ஹீரோவாக மாறிடுறான். ஸோ அந்தளவுக்கு இந்த எபிசோட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ வரீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு இன்னொரு சொல்லணும். ஸோ இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஒரு சில பசங்களாம் ஒரு விளையாட்டு மாதிரி விளையாட்டுருக்காங்க. அந்த விளையாட்டு பேர் தான் ஜப்பானில் கெண்டாமா அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த பசங்களாம் அந்த கெண்டாமா விளையாட்டை வந்து விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பசங்களாம் அங்கே முன்னாடி இருக்கிற தாத்தா கிட்ட தாத்தா இந்த கெண்டமா பற்றின ஒரு கதை வந்து சொல்ல முடியுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த தாத்தாவோ நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அந்த தாத்தா பக்கத்துக்கு நம்மளுடைய ஹாரி மாதிரியே இருக்காரு. ஸோ அவரும் வந்து கதை சொல்கிறாரு. ஒரு ஊரில் ஒரு ராஜ்யம் இருந்தது. அதில் கெண்டாமான்னு ஒரு மான்ஸ்டர் இருந்தது. அந்த மான்ஸ்டர் கூட நம்மளோட ஷின்சான் எல்லாருமே விளையாடிட்டு இருக்கான். ஸோ நம்மளோட ஷின் வந்து புருபரிஸ்தப்பை போட்டு அந்த கெண்டமா விளையாட்டு வந்து வித்தியாசமாக விளையாட்டுருக்கான். நம்மளோட கசமெல்லாம் வந்து சூப்பராக விளையாடிட்டு இருக்கான். அப்போ அந்த கெண்டமா மாஸ்டர் வந்து இப்படி தான் விளையாடணும் அப்படின்ட்டு கையில் தட்டிட்டு இருக்கு. ஸோ அப்புறம் இந்த மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்த விளையாட்டு வந்து ரொம்ப நாள் நீடிக்கலை. அப்புறம் பசங்க எல்லாருமே வீடியோ கேம் வந்து விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் அந்த கெண்டமா வந்து யாருமே விளையாடுறதுனால அந்த கெண்டமாக்கு வந்து பயங்கர கோவமாயிடுச்சு. அப்புறம் அது வானத்தை பார்த்து கத்த ஆரம்பிச்சிச்சு. வானமே அப்படியே ஈவினிங் ஆகிடுச்சு. ஸோ இதை பார்த்து நம்மளோட ஷின்சான் எல்லாருமே பயங்கரமாக ஆச்சரியப்படுறாங்க. இந்த கெண்டமா மான்ஸ்டருக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு. சூப்பராக அந்த கெண்டமா மான்ஸ்டர் வந்து அதோட பால் வந்து மேலே இருக்கும். அதாவது அந்த கெண்டமா விளையாட்டுலேயே ஒரு பால் வந்து மேலே இருக்கும். ஸோ அந்த பால் தான் வந்து அந்த கொம்புல சேர்த்தா தான் வந்து அது வந்து கெண்டமா விளையாட்டுன்னு முழுசாக சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த கெண்டமா வந்து அந்த பாலை வந்து சுற்றி விடுது. அதனால் இதோட கயிறு வந்து அறுந்து போச்சு. பால் தனியாக கெண்டமா கொம்பு தனியாக வந்து இருக்குது. ஸோ அந்த பால் வந்து ஒரு வீட்டில் போய் இடிச்சு விழுது. ஸோ அப்புறம் எட்டிலாம் விடுது. நிறைய வீடு இந்த மாதிரிலாம் அடிச்சிட்ருக்கு. இதை பார்த்து நம்மளுடைய ஷின்சான் எல்லாருமே ஐயோ ஓடுறா அப்படின்ட்டு ஓடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பால் அப்படியே பின்னாடியே உருண்டுக்கிட்டே வருது. ஸோ அப்புறம் அங்கே இருக்கிற ஊர் மக்கள்லாம் அப்படியே பயந்துக்கிட்டே ஓடுறாங்க. ஸோ அப்புறம் இந்த மாதிரி அந்த கெண்டமா மாஸ்டர் வந்து ஒவ்வொரு வீட்டாக இந்த மாதிரி பாலை தூக்கி ஃபுட்பால் மாதிரி அடிச்சிட்டு இருக்கு. ஸோ அப்புறம் நம்மளோட ஷின்சான் எல்லாருமே பயந்துக்கிட்டே ஒரு காட்டுக்குள்ளே வந்து வந்துடுறாங்க. அப்படி வர சொல்ல ஏதோ பார்த்து பயங்கரமாக ஆச்சரியப்படுறாங்க. அவங்களுக்கு முன்னாடி பயங்கரமாக மினிக்கணான்னு பார்த்தா அவங்களுக்கு முன்னாடி தங்க கலரில் ஒரு மரம் இருக்குது. இதை தான் பார்த்து இவங்க ஆச்சரியப்படுறாங்க. ஸோ அப்போ அந்த தங்க மரத்துலேருந்தே நம்ம நேனி வரா. அதாவது அவள் தான் தேவதை இந்த கதையில். அப்போ நம்மளோட ஷின்சான் வந்து ஐயோ பூதம் வந்துடுச்சு அப்படின்னு நம்மளோட ஷின்சான் வந்து காமெடி பண்ணுறான். அதுக்கு நம்மளோட நேனி வந்து நான் பூதம் இல்லை, நான் தான் அழகான தேவதை அப்படின்ட்டு நம்மளோட நேனி வந்து சொல்லுவா. உங்களோட ஆசை எதாவது இருக்கா, அதை வந்து நிறைவேற்றுறேன் அப்படின்ட்டு நம்ம நேனின்னு சொல்கிறான். அப்போ நம்மளோட கசம் வந்து இந்த மாதிரி ஒரு கெண்டமா மாஸ்டர் வந்து எங்கள் ஊரே அழிச்சிட்டு இருக்கு, ஏதாச்சும் பண்ணு அப்படின்னு நம்மளோட கசம் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். அதுக்கு நம்ம நேனி வந்து ஒரு தங்க கலரில் கெண்டமா அந்த விளையாட்டு வந்து கொடுக்குது. இந்தாங்க இதை யூஸ் பண்ணுங்கள். அந்த கெண்டமா மாஸ்டரோட அந்த பாலை வந்து நீங்கள் ஒன்று சேர்க்கணும். அப்புறம் இது நீங்கள் ஒன்று சேர்க்கணும். இந்த தங்க கலரை கெண்டமாவை அப்படி ஒன்று சேர்த்துட்டீங்கன்னா உங்கள் ஊர் வந்து காப்பாற்றப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னது இந்த தங்க கலர் சேர்க்கணுமா, நாங்களும் இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்மளோட ஷின்சான் எல்லாருமே சொல்கிறான். அப்புறம் நம்மளோட கசம் வந்து இது மசா வாழ முடியும் அப்படின்ட்டு நம்மளோட கசமாக சொல்கிறான். என்னேண்டா கோத்து விட்ற அப்படின்னு நம்மளோட மசா சொல்கிறான். உன்னால் முடியும் மசா அப்படின்னு நம்மளோட கசமாக வந்து அந்த தங்க கலர் கண்டமா வந்து நம்மளோட மசா கிட்ட குத்துறான். மசா வந்து ஒரே அடியில் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுறான். அப்புறம் நேனி வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம நேனி வந்து சொல்லுவா. அப்புறம் நம்மளோட ஷின் வந்து மசா மேலே ரொம்பவே காண்டா இருக்கும். நம்ம விட்டு இந்த பையன் எப்படி கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பயங்கர காண்டா இருப்பான். ஸோ அப்புறம் இந்த கெண்டமா மாஸ்டரை காட்டுவாங்க. இந்த கெண்டமா மாஸ்டர் வந்து ஒவ்வொரு வீட்டாக வந்து தூக்கி போட்டு அடிச்சுட்டு இருக்கோம். ஸோ அப்புறம் நம்மளோட ஷின்சான் எல்லாருமே இந்த கெண்டமா மாஸ்டர் கிட்ட வந்து வந்துடுறாங்க. அப்புறம் நம்மளோட ஷின்சான் வந்து சீக்கிரம்ப்பா அந்த பாலை வந்து எப்படியாவது கட்டி சேர்த்துருங்க அப்படின்ற மாதிரி நம்மளோட ஷின்சான் வந்து சொல்லுவான். அப்புறம் நம்மளோட மசா வந்து அந்த தங்க கெண்டமா வந்து கொடுக்குன்னு ஓடிட்டு இருக்கான். எங்கடான்னு பார்த்தா ஒரு புதருக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிட்டு இந்த கெண்டமா பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுன்ட்டு போட்டுட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துடும். என்னடா அங்கே ஃபர்ஸ்ட் டைமில் வந்துருச்சு, என்னடா இப்போ வரலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ எல்லாருமே வந்துட்டு இப்போ பண்ணக்கூடாதா, முதல்ல அதோட பாலை வந்து கட்டி சேர்த்ததுக்கப்புறம் தான் இந்த தங்க கண்டமா வந்து நீ ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு நம்மளோட கசம் வந்து சொல்லுவான். ஓ அப்படியா, சீக்கிரம் அதை போய் ஒன்று சேருங்களேன்ப்பா அப்படின்ட்டு நம்மளோட மசா சொல்லுவான். அப்புறம் நேனி வந்து சீக்கிரம் பண்ணுங்கடா, அப்படி இல்லைனா இந்த ரேபிட் பாம்பு மாதிரி உங்களே அடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி நேனி சொல்லுவா. ஸோ அப்புறம் நம்மளோட போ வந்து ஒரு ஐடியா கொடுப்பா. அது எப்படியாவது திசை திருப்பணும் அப்படின்ற மாதிரி நம்மளோட போ வந்து ஐடியா கொடுப்பான். திசை திருப்பணம் தானே அப்படின்ட்டு நம்மளோட ஷின்சான் வந்து அதுக்கு முன்னாடி போயிட்டு புருபரிஸ்தப்பை வந்து போட்டுட்டு இருக்கான். ஸோ அப்புறம் நம்மளோட போவோட மூக்கு சொல்லி எடுத்து அந்த பாலை வந்து அப்படியே பிடிச்சி எடுத்துடுறான். அப்புறம் நேனி வந்து உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன் அப்படின்ட்டு ஒரு கையை நீட்டுவா. அப்படி நீட்டினே அவரோட பொம்மை வந்து வந்துடும். அதாவது பண்ணி அந்த பொம்மை பேர். ஸோ அது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அது வந்து தள்ளுறதுக்கு வந்து இதுவும் ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் நம்மளோட ஷின்சான் வந்து இந்த மாதிரி புருபரிஸ்தப்பை போடுறது பார்த்து அந்த கெண்டமா மாஸ்டர் வந்து போடுது. ஸோ அப்புறம் அதால் பண்ண முடியல. அதனால் சுற்றி இப்படி மயக்கப்பட்டு கீழே விழுந்துருது. அப்புறம் இவங்க எல்லாருமே அந்த பாலை உருட்டுக்கிட்டு அந்த கிட்ட பாருங்க நம்மளோட கசமும் வந்து அந்த கயிறை போட்டு கட்டி விட்டுறான். ஸோ அப்புறம் இது வந்து எழுந்துக்குது. ஐயோ
ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப எல்லாரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்புறம் நேனி வந்து அந்த பால் வந்து ஒன்று சேர்த்து வச்சு இப்போ இந்த தங்க கெண்டமை வந்து நீ மேலே ஒன்று சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி நேனி சொல்லுவா. என்னது நான் பண்ணணுமா, எனக்கு பயமா இருக்கே, வருமா இல்லையான்னு தெரியலையே அப்படின்ட்டு நம்ம மாதம் வந்து கீழே வந்துட்டு என்னை மன்னிச்சிருங்க, இதுக்கு மேலே என்னால் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். டே என்னடா இப்போ வந்து இப்படி சொல்கிறியா, எல்லாருமே வந்து ஆச்சரியப்படுறாங்க. ஸோ அப்புறம் நம்மளோட ஷின்சான் எல்லாருமே உன்னால் முடியும் மசா, உன்னால் முடியும் அப்படின்ட்டு சேர் பண்ணுவாங்க நம்மளோட மசாவுக்கு. நம்மளோட மசா வந்து என்னால் முடியும் ஒரே அடியில் போட்டுடுறான் பாரு அப்படின்ட்டு அந்த தங்க கண்டமும் எடுத்து அப்படியே வந்து உருட்டோடனே இந்த பாலை வந்து விழுற நிலைமையில வருது. ஆனால் ஜஸ்ட்டு மிஸ்ட்டு வந்து அது வந்து தள்ளி போயிடுது. ஸோ அப்புறம் நம்மளோட மசா வந்து பயங்கர பல்ப் ஆகிடும். என் வாழ்க்கையே இருண்டு போச்சு அப்படின்ட்டு நம்மளோட மசா சொல்லுவான். அப்போ நம்மளோட ஷின்சான் நான் தான் சொன்னல மசா வெத்து வெட்டு அப்படின்ட்டு நம்மளோட ஷின்சான் அங்கே பின்னாடி பேசிகிட்டு இருப்பான். நான் ஒன்றும் வெத்து வெட்டு இல்லை அப்படின்ட்டு நம்ம மசா வந்து கத்த ஆரம்பிக்கிறான். ஸோ அப்புறம் அந்த கெண்டம மாஸ்டர் வந்து எழுந்து வருது. ஐயோ வந்துருச்சு அப்படின்ட்டு எல்லாரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவன் மசா வந்து ஃபுல் வேகத்தில் ஓடி வரான். அப்படி ஓடி வர சொல்ல கால் ஸ்லிப் போய் கீழே விழுந்துடுறான். அவன் கையில் இருந்து அந்த தங்க கெண்டமும் வந்து அப்படி பறந்து விழுது. எங்கே விழுதுன்னு பார்த்தா நம்மளோட ஷின்சானோட பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா விழுது. ஜாலி ஜாலி என் பக்கம் வந்துருச்சு அப்படின்ற நம்மளோட ஷின்சான் வந்து ஒரே உருட்டுறான். கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகிடுது. அப்படி ஃபிக்ஸ் பண்ணோடனே ஒரு பயங்கரமான ஒரு வெளிச்சம் வருது. அப்படி வந்தோடனே நம்மளோட ஷின்சானுக்கு வந்து தங்க கெண்டம் ட்ரெஸ் வந்துடுது. ஸோ இப்போ நம்மளோட அந்த கெண்டம மான்ஸ்டரோட இவனும் வந்து ஈக்குவல் சைஸில் இருக்கான். இப்போவா அப்படின்ற மாதிரி நம்மளோட ஷின்சானை வந்து அந்த கெண்டம மான்ஸ்டர் வந்து கூப்பிட்றான். அப்புறம் நம்மளோட கசமா வந்து என்னால் தாங்கவே முடியல, நம்மளுடைய ஷின்சான்லாம் ஹீரோவா அப்படின்ற மாதிரி நம்மளோட கசமா சொல்கிறான். அப்புறம் நம்மளோட ஷின்சான் வந்து அந்த கெண்டம பால் எடுத்துகிட்டு அந்த மான்ஸ்டரோட பாலை வந்து அடிச்சிடுறான். அந்த மான்ஸ்டரோட பால் வந்து அப்படியே பறக்குது. அப்புறம் அந்த மான்ஸ்டர் வந்து கோமாயிட்டு நம்மளோட ஷின்சானை பிடிச்சி தள்ளி விட்டுருது. நம்மளோட ஷின்சானை வந்து கீழே விழுந்துடுறான். அப்புறம் அது காலை வச்சு மெதிக்க வருது. ஷின்சான் அப்படின்ட்டு எல்லாரும் கத்துறாங்க. சொன்னதில் நம்மளோட ஷின்சான் வந்து அதோட பால் வந்து அடிச்சான்ல, ஸோ அது அப்படியே உருண்டுக்கிட்டே நம்மளோட அந்த கொம்பு மேலே உட்காந்துருது. அப்படி உட்காந்ததுமே ஒரு வெளிச்சம் வருது. அப்படி அந்த வெளிச்சம் வந்ததுமே அந்த மான்ஸ்டர் வந்து கோமாயிடுச்சுல, இப்போ வந்து நார்மல் ஆயிடுச்சு. அப்புறம் நம்மளோட ஷின்சான் மேலே கால் மதிக்க வந்தது அப்படியே எடுத்துருது. நல்ல வேலை நான் தப்பிச்சேன் அப்படின்ற மாதிரி நம்மளோட ஷின்சானை வந்து சொல்கிறான். அப்புறம் நேனி வந்து என்னோட கடமை வந்து முடிஞ்சிச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு நம்ம நேனி வந்து அங்கே வந்து மறைஞ்சு போயிடுவா. ஸோ அப்புறம் வழக்கம் போல் நம்மளோட ஷின்சான் எல்லாருமே அந்த கெண்டம மான்ஸ்டர் கூட வந்து ஜாலியாக அந்த கெண்டம விளையாட்டுருக்காங்க. அந்த கெண்டம மான்ஸ்டரும் வந்து ஹாப்பியாக இருக்குது இப்போ. ஸோ இந்த மாதிரி இந்த தாத்தா வந்து இந்த பசங்க கிட்டலாம் வந்து சொல்கிறாங்க, பார்த்தியா இந்த கெண்டமோட பவரை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் தாத்தா, இந்த கெண்டமோட பவர் இப்போ தான் எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் எல்லாருமே வந்து இந்த கெண்டம விளையாட்டு வந்து இந்த ஊரில் இருக்க எல்லாருமே இது விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இந்த விளையாட்டை வந்து ரொம்ப பிரபலமாக ஆகுது. ஸோ அதோட இந்த எபிசோட் வந்து சூப்பராக முடிக்கிறாங்க. ஸோ வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்து வர வீடியோஸ்லாம் வந்து கேள்வி கேட்க போகிறேன்னு சொன்னேன். அதே மாதிரி தான் இந்த வீடியோவில் கேள்வி கேட்க போகிறேன். ஸோ போன வீடியோக்கோ நான் கேள்வி கேட்டிருந்தேன், அதுக்கு வந்து நிறைய பேர் கரெக்டான பதில் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ நான் கேள்வி கேட்க போகிறேன்னா, இப்போ ஒரு பிக்சர் காட்டுறேன், இது வந்து யார் அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவங்களோட கமெண்ட் வந்து பின் பண்ணப்படும். யார் ஃபஸ்ட்டு கரெக்டாக சொல்கிறீங்களோ அவங்க கமெண்ட் வந்து பின் பண்ணப்படும். ஸோ அதில் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இதோட வீடியோ முடிச்சிடலாம். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.